இந்து பண்டிகைகளுக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம், இந்து பண்டிகையிலே மூட நம்பிக்கைகளை உருவானதுன்னு ஆர் ராசா பேசினாரு. அந்த நிலையில இருந்து அவங்க மாத்திருக்காங்களா? சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், அது வந்து டெங்கு, காலரா, மலேரியா மாதிரி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை திமுக கட்சியிலிருந்து நீக்கினாங்க. உங்களுக்கு தெரியுமா எதுக்கு நீக்கினாங்க? திருப்பதிக்கு போனாரு, சாமி தரிசனம் பண்ணாரு, மொட்டையடிச்சுட்டு வந்தாரு. திருப்பதிக்கு போய் மொட்டையடிச்சுட்டு வந்தான்றதுனால திமுக கட்சியின் கொள்கைகளுக்கு விரோதம் அப்படின்னு சொல்லி அவரை திமுக கட்சியை விட்டு விளக்குனாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அது. இன்னைக்கு திமுக காரன் திருப்பதியில போய் மொட்டை எடுக்கிறவனை வந்து நீங்க கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னா கட்சியே மொட்டை தான். எல்லாம் திமுக திருப்பதிக்கு போறா மொட்டை போடுறான். துர்கா ஸ்டாலின் அந்த அம்மையார் வந்து அவங்க மேல எனக்கு அதிக மரியாதை உண்டு. அந்த அக்கா கோயிலுக்கு போறதை பத்தி நம்ம பேசக்கூடாது, கமெண்டே கொடுக்காது. அரசியல்ல இருக்கக்கூடியவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. உன் மனைவி கோயிலுக்கு போறாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, நீதான பகுத்தறி, அப்படி பேசக்கூடாது. துர்கா ஸ்டாலின் எப்ப அரசியலுக்குள்ள வந்து அவங்களும் அரசியல் பேசி பிஜேபி விமர்சனம் பண்ணாங்கன்னா நாமளும் அரசியல் ரீதியாக அவங்களை விமர்சனம் பண்ணலாம். இப்ப கனிமொழி அக்காவை நான் விமர்சனம் பண்றோம், கடுமையாக விமர்சனம் பண்றோம். ஏன்னா அவங்க அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க.